ஹலோ லேர்ன்சர்ஸ், இது டிபிஎம்எஸ் சீரீஸோட எபிசோட் 11. இப்போ நம்ம நார்மலைசேஷன்னா என்ன, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்படியெல்லாம் டேபிள்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம் தான் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் நார்மலைசேஷன்? நார்மலைசேஷனுங்கிறது ஒரு ஜஸ்ட் அ கான்செப்ட். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி டேட்டாவெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும், டேபிள்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்படி பண்ணுறதுனால டேட்டா ரிப்பீட் ஆகுறதெல்லாம் அவாய்ட் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் ஒரே ரேக்கில் வச்சுருக்கேன். இப்போ இதிலிருந்து நான் ஏதாச்சும் ஒரு புக்கை நான் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரேக்கை செக்ஷன் பை செக்ஷனாக பிரித்து அதுக்கு ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் அந்தந்த செக்ஷனில் நம்ம பிரித்து வச்சுட்டோம்னா போதும், நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படி கிளம்ஸியாக இருக்கிற டேட்டாவிலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸாக பிரிக்கிறதுக்கான கான்செப்ட் தான் இந்த நார்மலைசேஷன். இப்போ இந்த ஒரு டேபிளில் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆர்டர் டேபிள். இதில் ஆர்டர் ஐடி இருக்குது, யார் ஆர்டர் பண்ணாங்க, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆதார் நம்பர். இப்போ ஹரின்னு ஒருத்தவங்க 2 ஆர்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட டேட்டா இப்படி தான் இருக்கும். இந்த டேபிளில் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஹரிங்கிற பர்சனுக்கு இந்த ஆதார் பாருங்கள் மல்டிபிள் இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இவரோட ஆதாரை நம்ம அப்டேட் பண்ணணுன்னா மல்டிபிள் பிளேசஸில் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். தெரியாதனமாக ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா இங்கே நமக்கு டேட்டா இன்டெகிரிட்டியில் இஷ்யூ வரும். டேட்டா இன்டெகிரிட்டின்னு என்ன, அதோட உண்மைத்தன்மை. ஹரிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆதார் நம்பர் மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளோட பேட் டிசைன்னால் இந்த டேட்டா இன்டெகிரிட்டி ஃபெயில் ஆகிருக்கு. அதே போல் இந்த ஃபுட் ஐட்டம்ஸை செக் பண்ணி பாருங்கள். இங்கே கமா செப்பரேட்டடாக ஒரே காலமில் சேவ் பண்ணியிருக்கோம். இதனால என்ன ஆகும், ஒரு ஃபுட் ஐட்டமை பேஸ் பண்ணி நமக்கு சர்ச் பண்ணணுன்னா கஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு ஃபுட் ஐட்டமை ஆட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே போல் இந்த ஹரிங்கிற நேமையே நம்ம ஹரிஹரன்னு அப்டேட் பண்ணணுன்னா மல்டிபிள் பிளேசஸில் அப்டேட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் டேபிளில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம பேட் டிசைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட் டிசைனில் பண்ண டேபிள்னால என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும்? ஃபஸ்ட்டு, இந்த டேபிளில் நான் யூசரை மட்டும் ஆட் பண்ண நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு யூசர் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்காங்க, அவங்க இன்னும் ஆர்டர்லாம் பண்ணல, அவங்கள ஆன்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த டிசைனில் நம்மளால் அந்த யூசரை மட்டும் தனியாக ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஆர்டரோட சேர்த்து தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்சர்ட்டிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதில்ல, இதுதான் நம்ம இன்சர்ட் அனாமலின்னு சொல்லுவோம். இன்சர்ட் பண்ணும்போது வர ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இந்த ஹரியோட ஆதார் நம்பரை நம்ம அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம மல்டிபிள் பிளேஸில் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது போல் அப்டேட்டில் ஒரு ப்ராப்ளம் வருதில்ல, இதுதான் நம்ம அப்டேட் அனாமலின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இந்த ஹரி கிரியேட் பண்ண ஆர்டர்ஸை மட்டும் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மல்டிபிள் பிளேஸில் இருக்கிற இந்த ஆர்டர்ஸை நம்ம டெலீட் பண்ணுவோம். ஆனால் அது கூடவே ஹரிங்கிற பர்சனும் சேர்ந்து டெலீட் ஆகிடுவாங்க. ஏன்னா எல்லா டேட்டாவும் ஒரே டேபிளில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இப்படி டெலீட் பண்ணும் போது ஒரு ப்ராப்ளம் வருதில்ல, இதுதான் டெலீட் அனாமலின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேட் டிசைன்னால் டேட்டா பேஸில் இந்த அனாமலிஸ் ப்ராப்ளம்லாம் அக்வயர் ஆகும். ஸோ இந்த நார்மலைசேஷன் கான்செப்ட் தான் இது போல் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுது. டேட்டா ரிப்பீட் ஆகிறத அவாய்ட் பண்ணுது. ஸோ டேட்டா ரிப்பீட் ஆகிறது அவாய்ட் ஆகிறதுனாலேயே அதோட ஸ்டோரேஜ் வேஸ்ட்டும் கம்மியாகுது. டேட்டாவோட நம்பகத்தன்மை இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்னால் வர அனாமலிஸ் ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணுது. ஸோ இந்த நார்மலைசேஷனுங்கிறது ஜஸ்ட் அ கான்செப்ட். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே இந்த கான்செப்டெல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கு எப்படி டேபிளை ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை எப்படி பண்ணுது? இதுக்காக தான் நமக்கு நார்மல் ஃபார்ம்ஸுங்கிற ரூல்ஸ் யூஸ் ஆகுது. இந்த நார்மல் ஃபார்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீ இதை இப்படி மாற்றுங்கிற நார்மலைசேஷனில் உள்ள ரூல்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவையும் சரி டேபிளையும் சரி ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். இதில் 1NFலேருந்து ஆரம்பித்து 5NF வரைக்கும் நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்குது. இது ஒரு குவாலிட்டி செக் மாதிரி. 1NF மட்டும் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா அது கொஞ்சம் ரிசால்வ் பண்ணும். 2NFும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணோம்னா அதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு ரிசால்வ் ஆகும். இப்படி ஒரு நார்மல் ஃபார்மாக நம்ம அப்ளை பண்ண நம்மளோட ஸ்ட்ரக்சரும் இம்ப்ரூவ் ஆகும், டேட்டாவெல்லாம் ரிப்பீட் ஆகிறதும் அவாய்ட் ஆகும். 1NFலேருந்து 5NF வரைக்கும் கம்மியான ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய ஸ்டாண்டர்டாக அப்ளை பண்ணுற மாதிரி அர்த்தம். இப்போ ஒவ்வொரு நார்மல் ஃபார்மும் என்னென்ன, அதில் என்ன ரூல் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம்.